நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ், அதாவது கருவியல் சான்றுகள் அப்படின்னு சொல்கிறது தான் எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ரியாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த எக் டு த அடல்ட் ஸ்டேஜ். அதாவது எம்ப்ரியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்லேருந்து கம்ப்ளீட்டாக அடல்ட் ஸ்டேஜுக்கு க்ரோத் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ரியாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? A detailed study of the embryonic development of different forms of makes us to think that there is a close resemblance during development. அதாவது என்ன அப்படின்னா, வெவ்வேறு உயிரினங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா நிலைகள்லையும் வடிவங்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கும். க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் டியூரிங் டெவலப்மெண்ட். The development of heart in all vertebrates follows the same pattern of development as a pair of tubular structures that later develop into two-chambered heart in fishes, three-chambered in amphibians, and in most reptiles, and four-chambered in crocodiles. Birds and mammals indicating a common ancestry for all வெட்டிபிரேட்ஸ். அதாவது எல்லா வெட்டிபிரேட்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹார்ட்டோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே முறையில் தான் நடக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் மீன்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 chambers ஆஃப் ஹார்ட்டு, அம்ஃபிபியன்ஸில் வந்து சொன்னோடைய 3 chambers ஆஃப் ஹார்ட்டும், crocodiles, பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் மேமல்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 chambers ஆஃப் ஹார்ட் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த மாதிரி எல்லா வெட்டிபிரேட்ஸ்லையும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆன்சிஸ்டர் ஆர்கானிசத்துலேருந்து தான் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்க முடியுது. சரியா? த ஆன்சிஸ்ட்ரி ஃபார் ஆல் த வெட்டிபிரேட்ஸ். இப்போ இதுலேருந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னா இண்டிகேட்டிங் எ காமன் ஆன்சிஸ்ட்ரி ஃபார் ஆல் த வெட்டிபிரேட்ஸ். நெக்ஸ்ட்டு, hence, the scientists in the 19th century concluded that higher animals during their embryonic development pass through stages of lower animal. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ancestors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதில் எர்னஸ்ட் வான் ஹாக்கல் pronounced the biogenetic law. எர்னஸ்ட் வான் ஹாக்கல் அப்படிங்கிறவர் biogenetic law theory of recapitulation, which states the life history of an individual briefly repeats or recapitulates the evolutionary history of the race. அதுதான் வந்து phylogeny அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? எர்னஸ்ட் வான் ஹாக்கல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிர்வழி தோன்றல் பயோஜெனட்டிக் லா அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப் தியரி அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தனி உயிரியோட அந்த லைஃப் சைக்கிளாக அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆண்டோஜெனி, அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காரு. அதை வந்து ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்கானிசத்தோட க்ரோத்தை பற்றி சொல்கிறது ஆண்டோஜெனின்னு சொல்லுவோம். அந்த இனத்தோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபைலோஜெனி. சரியா? அதே மாதிரி அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைலோஜெனி. அதர் வேர்ட்ஸ், த ஆண்டோஜெனி recapitulates phylogeny. The embryonic stages of the higher animal resembles the adult stage of its ancestors. Appearance of pharyngeal gill slits, yolk sac, and appearance of tail in human embryos are some of the எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அதாவது ஒரு தனி உயிரியோட அந்த எம்ப்ரியானிக் க்ரோத் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே அந்த அனிமலோட இனத்தை பற்றி அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுது, அதோட ஃபைலோஜெனியை பற்றி சொல்லுது. அது ஆண்டோஜெனி ரீகாப்சுலேட்ஸ் த ஃபைலோஜெனி. அப்போது அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளோட அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சிஸ்டர் அனிமல்ஸோட உயிரியை போல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தான் மனிதனோட கருவளர்ச்சியும் போதும் நம்மளோட இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, the appearance of gill slits, yolk sac, the appearance of tail, the human embryo, some of the examples. human embryoக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் the biogenetic law is not universal. biogenetic law is not universal.
universal, and it is now thought the animals do not recapitulates the adult stage of any ancestors. The human embryo recapitulates the embryonic history and not the adult history of an ஆர்கானிசம்ஸ். அதாவது எல்லா உயிரினங்களோட உயிரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அந்த மரபியல் விதியின் அடிப்படையில் இருக்கிறது கிடையாது. அந்த அனிமல்ஸோட எம்ப்ரியோனிக் ஸ்டேஜஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்சிஸ்டர் ஆர்கானிசத்துலேருந்து எல்லாமே அதே மாதிரியே இருக்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி இப்போதைக்கு நம்பப்படுது. அதே மாதிரி மனிதனோட அந்த எம்ப்ரியோனிக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆன்சிஸ்டர் அனிமல்ஸோட அதோட கரு வளர்ச்சி நிலைகளை மட்டும்தான் அதில் காட்டுது. ஆனால் அதோட முதிர்ந்த உயிரிகளை மாதிரி இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹியூமன் எம்ப்ரியோனிக் ரீகாப்சுலேட்ஸ் த எம்ப்ரியோனிக் ஹிஸ்ட்ரி அண்ட் நாட் த அடல்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். Okay, next, the comparative study of embryo of different animals shows the structural similarities among themselves. அதாவது என்ன அப்படின்னா பல்வேறு உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஒற்றுமையை பற்றி காட்டுது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the embryos of fish, salamander, tortoise, chick and human start life as a single cell, the zygote, and undergo cleavage to produce the blastula, change to gastrula and or triploblastic. This indicates that all the above said animals have evolved from the common ancestors. இதெல்லாம் நம்ம சொன்னதாவது இந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷு, சாலமாண்டர், டோர்டாய்ஸு, சிக், ஹியூமன் இதில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ இருக்கு இல்லையா அதோட ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து என்னாகும் அப்படின்னா அப்படியே நிறையா ஸ்டேஜஸாக அந்த பிளாஸ்டுலா சேஞ்ச் டு கேஸ்டுலா அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக். திஸ் இண்டிகேட்ஸ் ஆல் த இது எல்லாமே எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த செட் அனிமல்ஸ் ஹவ் எவால்வ்டு ஃப்ரம் த காமன் ஆன்சிஸ்டர்ஸை தான் இண்டிகேட் பண்ணி மெயினாகவே சொல்லுது. சரியா? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க எம்ப்ரியோனிக் எவிடன்சஸ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸில் சொன்னோம் இல்லையா ஃபிஷ்ஷு, சாலமாண்டர், டோர்டாய்ஸு அதோட எம்ப்ரியோனிக் ஸ்டேஜஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கு, இது வந்து ஹியூமன், இதெல்லாம் தான் சொல்லலாம். இதான் வந்து எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸில் சொல்கிறோம். இதில் ஃபிஷ்ஷோட ஸ்டேஜஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதோட ஸ்டேஜஸ் எந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாலமாண்டர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டார்டாய்ஸு அதோட எம்ப்ரியோனிக் ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஃபெரிஞ்சியல் பவுச்சஸ் இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபெரிஞ்சியல் பவுச்சஸ் அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் ஃபிஷ்ஷு, சாலமாண்டர், டார்டாய்ஸ், சிக், ஹியூமனில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்டானல் டெய்ல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனில். சரியா? இதான் வந்து எம்ப்ரியோனிக் எவிடன்சஸ் ஃபிஷ்ஷு, சாலமாண்டர், டார்டாய்ஸ், சிக், ஹியூமனில் இருக்கக்கூடிய எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா மாலிகுலார் எவிடன்சஸ் அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னா மூலக்கூறு சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது the molecular evolutions is the process of change in the sequence composition of molecules such as DNA, RNA and proteins across the generations. அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட சீக்வன்ஸ், இதோட மாற்றங்களை தான் அந்த எவல்யூஷனாக சொல்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி அண்ட் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் டு எக்ஸ்பிளைன் த பேட்டர்ன்ஸ் இன் த சேஞ்சஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். அந்த மாலிகூல்ஸில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களையும் எவல்யூஷனரி ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களோட இனக்கூட்டம் அதோட மரபியல் கோட்பாடுகளை பற்றியும் இதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுது. அதே மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி இஸ் proteins and other molecules that control life processes are conserved among the species. அதாவது உயிரினங்களோட வாழ்வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸு, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் உயிரினங்களோட பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸோட க்ரோத், அதான் மாலிகூல்ஸ் பயாலஜிஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்டு அதர் மாலிகூல்ஸ் தட் கண்ட்ரோல் லைஃப் ப்ராசஸ் ஆர் கன்சர்வ்ட் அமாங் த ஸ்பீஷியஸ். எ ஸ்லைட் சேஞ்ச் தட் அக்கர்ஸ் ஓவர் டைம் in this conserved molecules DNA, RNA and
protein are often called the molecular clocks. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா molecular clocks அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூலக்கூறு கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம மாலிகுலார் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கட்டுப்படுத்தக்கூடிய புரதங்கள் அந்த மாலிகூல்ஸோட அந்த ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களோட பிரிவு, அது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கப்பட்ட மூலக்கூறுகள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ் இது எல்லாமே காலப்போக்கில் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். சரியா? ஒரே மாதிரியாகவே இருக்காது. அதனால் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலிகுலார் clocks. The molecules that have been used to study evolutions are cytochrome C and rRNA. அதாவது cytochrome C respiratory pathway, rRNA protein synthesis. அதையும் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எவல்யூஷனரி ரீதியாக பயன்படக்கூடிய அந்த மாலிகுல் சைட்டோக்ரோம், அந்த சைட்டோக்ரோம் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி பேத்வே, ஆர்என்ஏ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதான் வந்து மாலிகுலார் எவிடன்சஸ்.